வர்தா புயலின் போது மாயமான மீனவர்கள் 10 பேரை மீட்க விமானம் மூலம் தேடுதல் பணி நடைபெற்று வருவதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ தமிழக அரசு சார்பாக மீன்வளத்துறைக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இந்த மீன்வளத்துறை எப்படி செலவு பண்ண போகுது சார் நிவாரணப் பொருட்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து கணக்கெடுத்து வச்சுருக்கிறோம். நான் வந்து மீட்டிங்கில் சொன்ன மாதிரி 34 கிராமம் வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டோம். அதே போல் வந்து அங்கே ஆரம்பாக்கத்தில் மீட்டிங் போட்டோம். அதே போல் வந்து பல்லர்காட்டில் மீட்டிங் போட்டோம். இந்த மாதிரி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மீட்டிங் போட்டோம். ஸோ இப்போ ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா எனுமரேஷன்றது முக்கியம். ஸோ எனுமரேஷன்றது வந்து வார் ஃபுட்டில் வந்து அம்மாவோட அரசு எல்லாத்தையும் எடுத்துருச்சு. ஸோ எவ்வளோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வள்ளங்கள், கட்டுமரங்கள், விசைப்படைகள், வலைகள், அவுட்போர்ட் மிஷின், இன்போர்ட் மிஷினு இதெல்லாம் எவ்வளோ சேவை என்பது கணக்கெடுக்கப்பட்டு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது தவணை முதல் கட்டமாக வந்து 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்களுக்கு வந்து அவர் வந்து வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் முதல்ல வந்து கொடுக்கப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எவ்வளோ அவங்க மத்தியில் வந்து சேதங்கள் இருக்கோ அது பார்த்து திருப்திப்படுற அளவுக்கு தான் கொடுப்ப மொழிய எந்த விதமான வந்து ஒரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் வந்து பாதிப்படையாத வகையில் நிவாரணம் இருக்குமே தெரிவித்துக்கொள்ளும். எதன் அடிப்படையில் இந்த சேதங்கள் கணக்கெடுக்கப்படுது? குறிப்பாக அந்த படகுகளோ அல்லது வீடுகளோ எதன் அடிப்படையில் அந்த சேதங்கள் கணக்கெடுக்கப்படுது சார்? அது ஏற்கனவே வந்து க்ளீனாக இருக்குல்ல, பார்ஷியல் லாஸ்க்கு இவ்வளோன்னு இருக்குது, டோட்டல் லாஸ்க்குன்னு இவ்வளோ இருக்குது, நெட்டுக்கு இவ்வளோன்னு இருக்குது, அவுட்போர்ட் மிஷினுக்கு இவ்வளோன்னு இருக்குது, இன்போர்ட் மிஷினுக்கு இவ்வளோ இருக்குது, வீடு டோட்டல் லாஸ் ஆனால் இவ்வளோன்னு இருக்குது, பார்ஷியல் லாஸ் ஆனால் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் வெரி கிளியர். Government order guidelines is very clear. Based on the government order guidelines only, we will act it.